இந்த தீபாவளி சீசனுக்கு நம்ம ஒரு குவிக்கான ஈஸி அண்ட் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். அதுவும் ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு குவிக்காக செஞ்சிட முடியும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் 2 கப் சீனி அண்ட் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி வரட்டும். அது மீடியம் ஹீட்டில் கொதிச்சு வர முடியல மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நான் கடலை மாவு வந்து 2 கப் எடுத்துருக்கிறேன். எந்த அளவு சீனி எடுக்கிறீங்களோ அந்த அளவு கடலை மாவு நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து ஒரு கீல ரோஸ்ட் பண்ணிட்டு சளிச்சு வச்சுக்கிடலாம். நல்லா ஃபைனான பவுடராக இருக்கணும், லம்ஸ் இல்லாமல். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்த உடனே இந்த கடலை மாவையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஹீட்டில் மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு லம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு இது பண்ண முடிச்சு நல்லா கடலை மாவும் சீனி தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். இந்த ஸ்டேஜில் கீயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நல்லா இந்த ஃப்ராத்தி கன்சிஸ்டன்சி வரணும். அந்த ஸ்டேஜில் உடனே வந்து ஒரு ட்ரேயில் நான் வந்து கீ அப்ளை பண்ணி வச்சிருக்கிற ட்ரேயில் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுடைய கீ மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆயிரும். அது ஆறின உடனே நல்லா ஸ்லைஸ் பண்ணி க்யூப்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய தீபாவளி ஸ்வீட்ஸ் குயிக்காக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க.